ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். யாவரும் நலமா இருக்கீங்களா? ஆமேன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 28ல் 6 என்ன வசனம் சொல்லுதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நீங்கள் இந்நாள் வரையில் ஆண்டவரிடத்தில் என்னென்ன வேண்டுதல்களை எல்லாம் வைத்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ எல்லாவற்றுக்கும் இன்றைய நாட்களில் பதிலை ஆண்டவர் தருவேன் என்று சொல்லுகிறார். விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். நீங்கள் விண்ணப்பம் வேண்டுதல் வச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பீங்க, ரொம்ப நாளாக நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க, பதிலே வரலேன்னு சொல்லி. இன்றைக்கு உங்கள் யாவருக்கும் பதிலை நம்ம ஆண்டவர் ஏசப்பா கொடுக்க போகிறாங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நிறைய காரியங்களில், வீட்டு காரியம், பிள்ளைகள் காரியம், திருமண காரியம், தேவைகள், வியாதி, கஷ்டம், வேதனை, இப்படி நிறைய காரியங்களில், பிள்ளைகளை குறித்து தானே, குடும்பத்தை குறித்து தானே, கணவனை குறித்து தானே, இப்படி அப்படி எல்லா காரியங்களையும் குறித்து, உங்கள் தேவைகளை குறித்து, உங்கள் கஷ்டங்களை குறித்து நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லியிருப்பீங்க, வேண்டியிருப்பீங்க, ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அது கிடைச்சிருக்காது. இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். உங்களுக்கு பதிலை ஆண்டவர் நீங்கள் கட்டளையிட்டுட்டார். நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருங்க. இன்றைக்கே உங்களுக்கு அந்த பதில் வரப்போகிறது. ஆமேன். அல்லேலூயா.